ஒரு காலத்தில் சென்னையின் சத்தமில்லாத ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் தென்மரம். பசுமையான நெற்பயிர்கள், தென்னை மரங்கள், மாலை நேரத்தில் ஒலிக்கும் கோவில் மணி எல்லாமும் அந்த கிராமத்தை அமைதியாக வைத்திருந்தன. ஆனால் அந்த கிராமத்தின் எல்லைக்குப் பின் பழைய கிணற்றை கடந்தவுடன் ஒரு பழுதடைந்த பெரிய வீடு இருந்தது. அதை எல்லோரும் இசைக்கும் வீடு என்று அழைத்தார்கள். அந்த வீடு பல ஆண்டுகளாக காலியாக இருந்தது. கூரையின் ஓடுகள் உடைந்திருந்தன. சுவர்களில் கொடிகள் ஏறியிருந்தன. ஜன்னல்கள் இருண்ட கண்களைப் போல தோன்றின. இரவில் அங்கிருந்து விசித்திரமான சத்தங்கள் வந்ததாக கிராம மக்கள் சொல்வார்கள். குழந்தை அழுகை, மெதுவான நடைகள், சில நேரங்களில் சிரிப்பு. அந்த வீட்டுக்கு போகக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரித்தார்கள். அங்கே பேய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் குழந்தைகளுக்கு இன்னும் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தின. கிராமத்தில் கவின் என்ற 10 வயது சிறுவன் இருந்தான். அவன் தைரியசாலி. அவன் தோழிகள் மீனா மற்றும் அர்ஜுன். ஒரு கோடை விடுமுறை மதியம் அவர்கள் மூவரும் வேப்பமர